ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 31ஆம் அத்தியாயம். ஆகாய விமானத்தை குறித்து பேசின சம்பவம். பெரியவாளோட பரம பக்தர் ஒருவர் மினியேச்சர்கள் செய்கிற வேலை பார்த்துண்டு இருந்தார். அதாவது பெரிய கட்டிடம், தொழிற்சாலை, கோவில் இப்படி பலதையும் ஒரிஜினலோட மினி சைஸ் மாடலா உருவாக்குற வேலை. ஒரு சமயம் ஏரோநாட்டிக்கல் கல்லூரி ஒன்றிலிருந்து மினியேச்சரா ஒரு விமானம் செஞ்சு தர சொல்லி ஆர்டர் வந்தது. விமானம் செய்வதற்கு தேவையான சாஃப்டான ஒரு வகை மரத்தையும் அவளே கொடுத்திருந்தா. அந்த பக்தர் மினியேச்சர் விமானம் செய்ய தொடங்கினார். முதலில் ஒரு துண்டு கட்டையை எடுத்து செதுக்க ஆரம்பித்தார். முழுசா 2 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள அந்த கட்டை படக்குன்னு உடைஞ்சுது. சரி, ரொம்ப சாஃப்டான கட்டை, நாம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், மெதுவா செதுக்குவோம்னு அதை எடுத்து சீவ ஆரம்பிக்கும் போதே அதுவும் உடைஞ்சு விழுந்தது. என்ன இது, 2 கட்டை வீணாயிடுத்தேன்னு 1 நிமிஷம் தயங்கினவர், சரி அதான் தேவைக்கு அதிகமாகவே கட்டை கொடுத்திருக்காளே, இது ஒன்றும் நஷ்டமாகிடாதுன்னு நினைச்சுண்டு 3ஆவதை எடுத்து செதுக்க ஆரம்பிச்சார். ஆனா கை அதுக்கு ஒத்துழைக்காம ஏனோ நடுங்க ஆரம்பிச்சது. ஒருவேளை இதுவும் உடைஞ்சிடுமோ அப்படின்னு இடம் புரியாத பயம் அவருக்குள்ளே எட்டி பார்த்தது. மனதிற்குள் மகா பெரியவாளை எண்ணிக்கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக பதட்டத்தை தணித்து கொண்டு விமானத்தோட கூர்மையான முன்பகுதியை செதுக்க ஆரம்பித்தார். எதனாலேயோ அவருக்கு ஆலயத்தோட கோபுரம் நினைவிற்கு வந்தது. மீதி இருக்கும் கட்டையில் ஒரு கோயில் செதுக்கு, யாரோ மனதிற்குள் கூறியது போல் இருந்தது. அவ்வளவுதான். மளமளன்னு விமானத்தோட மினியேச்சரை செஞ்சு முடிச்சார். மீதி இருந்த கட்டைகளை செதுக்கி ஒரு கோயிலோட மாதிரியை உருவாக்கினார். சரியா அதே சமயத்துல மினியேச்சர் விமானத்தை வாங்கிக்க வந்தவா, இந்த படம் வழியில ஒரு கடையில இருந்தது, பார்த்ததும் ஏனோ உங்களுக்கு வாங்கி தரணும்னு தோணித்து அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை அவர்கிட்டே கொடுத்தா. ஆதிசங்கர பகவத் பாதர் ஒரு மரத்திற்கு கீழே அமர்ந்து தன் சீடர்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரியான படம் அது. அதை வாங்கின்ற பக்தர் ஏதோ மனதிற்குள் தோணவும் மினியேச்சரா தான் செஞ்சு வச்சிருந்த ஆலயத்திற்குள் உள்ளே அதை வைத்தார். அதற்காகவே அளவெடுத்து ஃப்ரேம் செய்தது போல் மிகவும் அளவு சரியாகவே இருந்தது. அது அங்கே மிக சரியாக பொருந்தியது. உடனே விழிகளில் விழிநீர் முட்டி கொண்டு நிற்க அந்த மினியேச்சர் ஆலயத்தை எடுத்துண்டு காஞ்சிபுரத்திற்கு சென்று மகா பெரியவாளை தரிசனம் செய்து அவர் திருவடியில் அந்த ஆலயத்தை வைத்தார். என்ன, சாஃப்ட் கட்டையில் ஆதி ஆச்சாரியாளுக்கு கோயில் கட்டி எடுத்துட்டு வந்துட்டியா? பேஷ் பேஷ். விமானம் நல்லபடியா அமைஞ்சுதா? பக்தர் எதுவும் கூறாமலேயே பெரியவா கேட்க அதிர்ந்து போனார் அந்த பக்தர். சந்தோஷம் ஒரு பக்கம், ஆச்சரியம் மறுபக்கமா ஆனந்த கண்ணீர் வழிய பேசவும் மறந்த பெரியவாளையே பார்த்துண்டு நின்றார் அந்த பக்தர். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? ராமாயணம் மகாபாரதத்தில் எல்லாம் கூட விமானத்தை பற்றின குறிப்புகள் இருக்கு. போஜராஜன் தான் எழுதின சமராங்கன சாஸ்திரத்தில் ஏரோப்ளேன் எப்படி செய்யணும்னு விவரமாக சொல்லி இருக்கிறார். அதோட வெளிப்பகுதி வடிவமைப்பு எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான மரத்தில் அல்லது உலோகத்தில் செய்யணும், அது பறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கணும்னு எல்லாம் சொல்லி இருக்கார். இந்த விவரத்தை எல்லாம் நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் கிட்டே சொன்னேன். அவ முழுசையும் கேட்டுட்டு ப்ரொப்பல்லர் மாடல் ஏரோப்ளேன் உத்தி இது, அவர் கூறியிருக்கும் முறையில் வடிவமைச்சால் ரொம்பவே நன்னா பறக்கும்னு சொன்னா. இன்னொரு விஷயமும் சொல்றேன். விமானத்தை குறித்து கூறிய போஜராஜன் அதோட முக்கியமான எந்திர பாகங்களை குறித்து கூறவே இல்லை. அதுக்கான காரணங்களையும் அவர் கூறியிருக்கிறார். எதிர்காலத்தில் ஆகாச ஊர்திகள் மனுஷாலை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும், அதனாலே அதை சொன்ன பாவம் எனக்கு வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கார். பெரியவா சொல்ல சொல்ல அந்த பக்தருக்கு மட்டுமல்லாமல் அங்கே இருந்த அனைவருக்குமே வியப்பு மிஞ்சியது. மகா பெரியவாளுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் மாதிரியான விஷயங்கள் தான் தெரியும்னு நினைச்சுண்டு இருந்தவாளுக்கெல்லாம்
பெரியவா விமானத்தை குறித்து கூறிய வியப்பை ஏற்படுத்தியது. 31ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.